ஒரு அழகான காட்டுல நிறைய குட்டி பறவைகள் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு குட்டி மயிலும் இருந்துச்சு. ஆனா அந்த மயில் மட்டும் கொஞ்சம் சோகமா இருந்தது. மனசு ரொம்ப வருத்தமா இருந்த மயில் ஒரு பக்கத்துல அமைதியா இருக்கிற வயசான புறாவிடம் போய் தன்னோட கவலை சொல்லுச்சு. அந்த குட்டி மயில் கூவுறது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதனால மற்ற பறவைகள் அத கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது என்ன குரல் ராசா? ஹாஹா, கூவாமலே இருந்திருக்கலாமே. புறா சிரிச்சு கொண்டே சொன்னது, உனக்கு குரல் இல்லாதது கவலையா? நீ ஒரு முறையாவது குயிலின் பாட்டு கேட்டிருக்கியா? புறா மயிலை கூட்டிக் கொண்டு குயிலை சந்திக்க போச்சு. ஒரு மரத்தின் மேல் குயில் ரொம்ப அழகா பாடிட்டு இருந்தது. மயில் அதை கேட்டதும் வாயை தாண்டி ஆச்சரியமா பார்த்தது. புறா கேட்டுச்சு, குயிலே, உனக்கு வாழ்க்கையில வருத்தமே இல்லையே? குயில் மெதுவா சொல்லுச்சு, நான் அழகா பாடறேன், சரி. ஆனா நான் வேகமா பறக்க முடியாது. நானும் நடனமாடத் தெரியாது. எனக்கும் என்னோட குறைகள் இருக்கு. புறா மயிலை நோக்கி சொன்னது, பாரு, நீ நினைக்கிற குறைகள் இன்னொரு பறவைக்கு ஆசை. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய சிறப்பு இருக்கு. அந்த வார்த்தைகள் மயிலோட மனச மாத்திச்சு. அது தன்னை காதலிக்க ஆரம்பிச்சுச்சு. இப்போ நான் குட்டியா இருக்கலாம், ஆனா நாளைக்கு என் தோகை வளர்ந்து எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. காலம் கடந்துச்சு. மயில் கொஞ்சம் பெரியதாயிருச்சு. தோகை மெதுவா மலர ஆரம்பிச்சுச்சு. அதை கிண்டல் செய்த பறவைகளே இப்போ அதை காந்து வாயே திறக்கறாங்க. புறா சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னது, உண்மையான அழகு நம்முடைய தன்மைதான்.